இந்த ஒர்க்கோட ப்ரோட்டகானிஸ்ட் வந்து டேவிட் காப்பர்ஃபீல்டு. அவனோட பர்த்லேருந்து அவனோட மெச்சூரிட்டி வரைக்கும் அவனோட லைஃப்பில் நடந்த விஷயங்களை தான் இந்த ஒர்க்கில் வந்து போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு நெட் இங்கிலீஷ் UGTRB எக்ஸாம் சீரீஸில் டுடே சார்ல்ஸ் டிக்கன்ஸோட ஒர்க் டேவிட் காப்பர்ஃபீல்ட் வந்து பார்க்க போகிறோம். முதல் ஆத்தர் இன்ட்ரடக்ஷன் வந்து பார்ப்போம். சார்ல்ஸ் டிக்கன்ஸ், he was born in the year 1812 and he died in the year 1870. விக்டோரியன் ஈரால இருந்த நாவலிஸ்டில் ஒரு கிரேட்டான ஒரு நாவலிஸ்ட் வந்து இந்த சார்ல்ஸ் டிக்கன்ஸாக வந்து இருந்திருக்காங்க. இவங்களோட லைஃப் பார்த்தோம் அப்படின்னா இவங்களோட சைல்டுஹுட் எல்லாமே ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு சைல்டுஹுட்டாக தான் இருந்திருக்கு. இவங்க 12 வயசாக இருக்கும்போதே ஸ்கூலை வந்து லீவ் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்து வந்திருக்கு. அதுக்கப்புறம் ஒரு ஃபேக்ட்ரியில் போயிட்டு ஒர்க் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்து வந்திருக்கு. இவங்களோட ஃபாதர் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப கடன்லாம் வாங்கி அதனால் ப்ரிசனுக்கு வந்து போயிருக்காங்க. ஸோ ப்ரிசனுக்கு போனதுக்கப்புறம் வந்து இவங்களோட ஒர்க் ஒரு சைல்ட் லேபராக ரொம்ப ஃபேக்ட்ரிலாம் போயிட்டு வந்து கஷ்டம் வந்து பட்டிருக்காங்க. இது எல்லாத்தையுமே வந்து நம்ம டேவிட் காப்பர்ஃபீல்டு ஒர்க்கோட ரெஃபரன்ஸில் வந்து பார்க்கலாம். அதில் மிக்காபர் அப்படின்னு சொல்லி ஒரு கேரக்டர் வருவார். அவரை டேவிடோட ஃபாதர் கூட அடிக்கடி வந்து கம்பேரிசன் வந்து கொடுக்குறாங்க. இவர் அதுக்கப்புறம் திரும்ப அகைன் வந்து ஸ்கூல் வந்து போகிறாரு. ஸ்கூலிங்கை ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக மாறுறாரு. அண்ட் அதுக்கப்புறம் ஒரு ஜேர்னல் வந்து இருக்குது. அந்த ஜேர்னலை வந்து எடிட் பண்ணுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. 20 இயர்ஸாக அந்த ஜேர்னலில் தான் இவர் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. எடிட் மட்டும் இல்லாமல் அந்த ஜேர்னல்லையே நிறைய ஒர்க்ஸும் கூட நம்ம சார்ல்ஸ் டிக்கன்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்களாம். இவர் வந்து 15 நாவல்ஸ், 5 நாவலாஸ் அப்படின்னா நாவலை விட கொஞ்சம் ஷார்ட் ஃபார்மில் இருக்கும். ஷார்ட்டான நாவலை தான் நாவலாஸ்ன்னு சொல்லுவாங்க. 5 நாவலாஸ் எழுதியிருக்காங்க. ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஸ்டோரிஸ் அண்ட் நியூஸ் பேப்பர் ஆர்டிகல்ஸ் எல்லாமே எழுதியிருக்காங்க நம்ம சார்ல்ஸ் டிக்கன்ஸ். இவங்களோட ஃபேம் வந்து 1836 பிக்விக் பேப்பர்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த பிக்விக் பேப்பர்ஸில் இவர் சீரியலைஸ்டாக நாவல்ஸ் வந்து எழுத வந்து ஆரம்பிக்கிறாரு. இப்போ நம்மளோட மேகசின்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்டோரி வந்து கண்டினியூஸாக போயிட்டே இருக்கும்ல. மேகசின் வந்து வாரம் ஒரு தடவை தான் வரும். அந்த வாரம் ஒரு தடவை ஒரு குறிப்பிட்ட எபிசோட அதில் வந்து ஸ்டோரியாக வந்து கொடுத்துருப்பாங்க. அப்புறம் தொடரும் போட்டு முடிப்பாங்க. அடுத்த வாரம் அதோட கண்டினியூஷன் வரும். ஸோ அந்த மாதிரி சீரியலைஸ்டாக தான் இவங்களோட நாவல்ஸ் வந்து வெளியே வந்திருக்கு. ஸோ அந்த டைமில் இருந்த நிறைய பீப்புள், நிறைய மாஸ் ஆஃப் இல்லிட்ரேட்டான புவர் பீப்புள் கூட இவங்களோட அந்த மேகசினை வாங்குறதுக்கு ரொம்ப வெயிட் பண்ணி, அது வந்து ½ பென்னி இருக்குமா, அந்த காசை கொடுத்து கண்டிப்பாக அடுத்த எபிசோடில் என்ன வருது அப்படிங்கிறத வாசிக்கணும்னு ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்களா ஆடியன்ஸ். இவங்களோட ஒர்க் வந்து ஒரு நியூவான கிளாஸ் ஆஃப் ரீடர்ஸை வந்து இங்கிலாந்துக்கு வந்து கொண்டு வந்திருக்கு. இப்போவும் கூட சார்ல்ஸ் டிக்கன்ஸோட ஒர்க்கை வந்து ரொம்ப ஃபேமஸாகவே எல்லாரும் வந்து ரீட் பண்ணுறாங்களா. அண்ட் இந்த ஒர்க் டேவிட் காப்பர்ஃபீல்ட் பார்த்தோம் அப்படின்னா இதோட நரேட்டர் வந்து டேவிட் காப்பர்ஃபீல்ட் அப்படிங்கிற ஒரு பர்சனாக தான் இருக்கிறாங்க. அண்ட் இவரோட அட்வென்ச்சர்ஸை தான் இந்த ஒர்க் வந்து போர்ட்ரே பண்ணுது. இன்ஃபன்சி டு மெச்சூரிட்டி, அவர் பிறந்ததுலேருந்து மெச்சூர் ஆகி அடல்ட்ஹுட் லைஃப்க்கு போகிற வரைக்கும் அவரோட லைஃப்பில் நடந்த விஷயங்களை தான் இந்த ஒர்க்கில் வந்து போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. இந்த ஒர்க்கை பில்டங்ஸ் ரோமன் ஜான்ரால நம்ம வந்து கொண்டு வரலாமா. இந்த டேர்மை ஞாபகம் வச்சுக்கோங்க. பில்டங்ஸ் ரோமன் அப்படின்னா இது லிட்ரரி ஜான்ரால இருக்க ஒரு டைப். இது எதை ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு ப்ரோட்டகானிஸ்டோட யூத் ஆர் யங் ஸ்டேஜ்லேருந்து அடல்ட்ஹுட் வரைக்கும் அவரோட சைக்காலஜிக்கல் க்ரோத் எப்படி இருக்குது, மாரல் க்ரோத் எப்படி இருக்குது, அதை எல்லாத்தையும் போர்ட்ரே பண்ணிகிட்டே இருக்கும். இவங்க ஒவ்வொரு இடத்துக்கும் போயிட்டு ஒவ்வொரு விஷயங்களை கற்றுக்கிற மாதிரி இருப்பாங்க. ஸோ அந்த ஜான்ரால தான் இந்த ஒர்க் டேவிட் காப்பர்ஃபீல்ட் வந்து இருக்குது. அண்ட் இந்த ஒர்க்கும் கூட மேகசினில் தான் சீரியலாக பப்ளிஷ் ஆகியிருக்கு. 1849 1850 வரைக்கும் இந்த ஒர்க் வந்து பப்ளிஷ் ஆகிட்டே வந்து இருந்திருக்கு மேகசினில். லேட்டர் 1850 இதோட ஃபுல் பப்ளிகேஷனாக ஒரு புக்காக வந்து அவங்க வந்து வெளிவிட்டிருக்காங்களாம். இந்த டேவிட் காப்பர்ஃபீல்ட் வந்து ஒரு பார்ஷியல் ஆட்டோபயோகிராஃபிக்கல் நாவலும் இருக்குது. இவரோட லைஃப்பில், சார்ல்ஸ் டிக்கன்ஸோட லைஃப்பில் நடந்த நிறைய விஷயங்கள், அவர் வந்து ஸ்கூலிங்கை வந்து விடுறது, அவங்களோட ஃபாதர் வந்து டெட்டார்ஸ் பிரிசனுக்கு வந்து போகிறது, ஃபேக்ட்ரியில் இவர் சைல்ட் லேபராக ஒர்க் பண்ணது, எல்லாத்தையுமே இந்த நாவலில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இவர் எழுதின புக்லேயே அவருக்கு ரொம்ப ஃபேவரட்டான புக் வந்து இந்த டேவிட் காப்பர்ஃபீல்டுன்னு சொல்லி சார்ல்ஸ் டிக்கன்ஸ் வந்து சொல்லியிருக்காங்களாம். இந்த ஒர்க்கை த ட்ரையம்ப் ஆஃப் த ஆர்ட் ஆஃப் டிக்கன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கொட்டேஷனில் வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. இவரோட மற்ற எல்லா நாவல்ஸ் மாதிரியே தான் இந்த நாவலும் வந்து இவரோட சைல்டுஹுட் வந்து எப்படி ஒரு சோகமாக ஆரம்பிக்குது அண்ட் அப்புறம் எப்படி இவர் சொசைட்டியில் ஒரு கிரேட்டான பர்சனாக மெதுவாக பெருசாகிட்டே வாராரு அப்படிங்கிறத இந்த ஒர்க் வந்து போட்டு
போர்ட்ரே பண்ணுது. அண்ட் நவ் ஸ்டோரிக்குள்ள வந்து போவோம். இந்த ஒர்க்கோட ப்ரோட்டகானிஸ்ட் வந்து டேவிட் காப்பர்ஃபீல்ட். அவனோட பர்த்ல இருந்து அவனோட மெச்சூரிட்டி வரைக்கும் அவனோட லைஃப்ல நடந்த விஷயங்களை தான் இந்த ஒர்க்ல வந்து போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. டேவிட் காப்பர்ஃபீல்ட் வந்து சஃபோக் அப்படிங்கிற ஒரு பிளேஸ்ல இருக்க பிளண்டர் ஸ்டோன் அப்படிங்கிற ஒரு ஏரியால தான் டேவிட் காப்பர்ஃபீல்ட் வந்து பிறந்திருக்காங்க. பிளண்டர் ஸ்டோன். அண்ட் இந்த டேவிட் வந்து ஒரு ஃப்ரைடே நைட் 12 AM அப்போதான் பிறந்திருக்காங்களாம். டேவிட் பிறக்கிறதுக்கு 6 மாசத்துக்கு முன்னாடியே டேவிடோட ஃபாதர் வந்து இறந்து போயிடுறாங்க. டேவிடோட மதர் வந்து மிஸ்ஸஸ் கிளாரா காப்பர்ஃபீல்டு. இவங்களை வந்து மிஸ்ஸஸ் காப்பர்ஃபீல்டு அப்படி சொல்லி தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டேவிட் வந்து அவனோட இயர்லி இயர்ஸ் ஃபுல்லாகவே அவனோட வீட்டில் தான் அவன் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறான். இவங்களோட ஹவுஸுக்கு வந்து ஒரு நேம் இருக்குது, த ரூக்கெரி ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட ஹவுஸை வந்து சொல்கிறாங்க. ஏன்னா இந்த ஹவுஸை முதல்ல இவங்களோட ஃபாதர் வந்து வாங்கும்போது அங்கே நிறையா ரூக் அப்படின்னு சொல்லி ஒரு பேர்ட் இருக்குது. அந்த பேர்டு தான் ஃபுல்லாகவே இருந்துச்சான். அங்கே வந்து ஆட்கள் வந்து யாரும் இல்லாததுனால நிறைய பேர்ட்ஸ் வந்து அங்கே வந்து செட்டில் ஆகி இருந்திருக்கு. ஸோ அதனால் அந்த பேர்டோட ஞாபகமாக அந்த ஹவுஸ்க்கு த ரூக்கரி ஹவுஸ் அப்படின்னு சொல்லி அந்த ஃபாதர் வந்து நேம் வந்து கொடுத்துருக்காங்க. டேவிடோட இயர்லி இயர்ஸ் ஃபுல்லாகவே அந்த ரூக்கரி ஹவுஸில் தான் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அவங்க ஃபாதர் இல்லை, அதனால மதர் வந்து விடோ இல்லை. ஸோ அவங்களுக்கு மணி வந்து இல்லாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு வந்து இருந்திருக்காங்க மிஸ்ஸஸ் கிளாரா காப்பர்ஃபீல்டு. அப்போ என்ன திங்க் பண்ணுறாங்க கிளாரா அப்படின்னா, டேவிடோட கிரேட் ஆண்ட் ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்களோட நேம் வந்து மிஸ் பெட்ஸி ட்ராட்வுட். அவங்க கொஞ்சம் வெல் ஆஃபாக தான் இருக்காங்க. ஸோ அதனால் அவங்கக்கிட்ட ஃபினான்ஷியலாக நம்ம வந்து ஹெல்ப் வந்து கேட்கலாம், டேவிடை பார்த்துக்க சொல்லி நம்ம அவங்கக்கிட்டே கூட அனுப்பலாம் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணுறாங்க. பட் இந்த பெட்ஸி இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து கேர்ள் சில்ட்ரன் தான் ரொம்ப பிடிக்குமா. அவங்களுக்கு டேவிட் வந்து ஒரு பாயாக பிறந்ததுனால ரொம்ப டிஸப்பாயிண்டடாக அவங்க வந்து ஃபீல் பண்ணுறாங்க. டேவிட் ஒரு பாயாக இருக்கிறான், அதனால உங்களோட அந்த ப்ரப்போசலை என்னால் அக்செப்ட் பண்ண முடியாது, ஃபினான்ஷியலாக எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிரேட் ஆண்ட் வந்து இவங்களை வந்து விட்டுட்டு வந்து அவங்களோட பிளேஸ்க்கு வந்து போயிடுறாங்களாம். மிஸ்ஸஸ் காப்பர்ஃபீல்டுக்கு சப்போர்ட்டே கிடையாது. ஒரே ஒரு ஹவுஸ் கீப்பர் இருக்காங்க. அவங்களோட நேம் வந்து கிளாரா பெகட்டி. அண்ட் இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் டேவிடை வந்து வளர்த்துட்டு இருக்காங்களாம். டேவிடோட மதர் நேம் வந்து கிளாரா காப்பர்ஃபீல்டு, அந்த ஹவுஸ் கீப்பரோட நேம் வந்து கிளாரா பெகட்டி. 2 பேரோட நேம் வந்து கிளாரா தான். அவங்கள மிஸ்ஸஸ் காப்பர்ஃபீல்டுன்னு மென்ஷன் பண்றாங்க, இவங்கள பெகட்டின்னு சொல்லி மென்ஷன் பண்றாங்க. டேவிட்க்கு இப்போ வந்து 6 வயசு வந்து ஆகிருச்சு. அந்த டைம்ல மிஸ்ஸஸ் காப்பர்ஃபீல்டுக்கு இன்னொரு பர்சன் மேல ஒரு லவ் மாதிரியான ஒரு அட்ராக்ஷன் வந்து வருது. அந்த பர்சனோட நேம் வந்து மிஸ்டர் எட்வர்ட் மர்ட்ஸ்டோன். இந்த மர்ட்ஸ்டோன் வந்து ரொம்ப ஒரு க்ரூவலான பர்சனாக தான் இருக்கான். ரொம்ப ஸ்டர்ன், ரொம்ப ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பர்சனாக தான் இந்த மர்ட்ஸ்டோன் வந்து இருக்கான். அந்த மர்ட்ஸ்டோன் வந்து நம்ம மிஸ்ஸஸ் காப்பர்ஃபீல்டை நல்லா ஃப்ளாட்டர் பண்ணுறானா, நீங்கள் பியூட்டிஃபுல்லாக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நல்லா ஃப்ளாட்டர் பண்ணியே மேரேஜுக்கு வந்து ஒத்துக்க வந்து வச்சுட்டான். மேரேஜ் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் மிஸ்டர் மர்ட்ஸ்டோன் அண்ட் அவருக்கு வந்து ஒரு சிஸ்டர் இருக்காங்க, ஜேன்னு சொல்லிட்டு. இவங்க 2 பேரும் சேர்ந்து இந்த காப்பர்ஃபீல்டோட ஹவுஸ்குள்ளே வந்து வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் அவங்களோட ட்ரூவான ஃபேஸை வந்து காட்ட ஆரம்பிக்கிறாங்க. மிஸ்ஸஸ் காப்பர்ஃபீல்டை வந்து ரொம்ப வந்து புள்ளி பண்ணுறாங்க அண்ட் டேவிடை வந்து ரொம்ப ஃபிசிக்கலாக அப்யூஸ் பண்ணுறாங்க. ஒன் டே மிஸ்டர் மர்ட்ஸ்டோன் வந்து டேவிடை வந்து அடிக்கிறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க, விப் பண்ணுறதுக்கு, அந்த குச்சி வச்சு அடிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போ டேவிட் வந்து ஒரு பிளைண்டான ஒரு ஃபியரில் வந்து அவரை வந்து கடிச்சிடுறான். மிஸ்டர் மர்ட்ஸ்டோன் இந்த பைட்டை வந்து ஒரு எக்ஸ்கியூஸாக வச்சுட்டு டேவிடை எப்படியாவது நம்ம போர்டிங் ஸ்கூலுக்கு அனுப்பிடணும் அப்படின்னு சொல்லி பிளான் போட்டுட்டாரு. இப்போ டேவிடை ஒழுங்குபடுத்தணும் அப்படிங்கிறதுக்காக டேவிடை சலேம் ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கூல் வந்து இருக்கு. இது வந்து ஒரு பாய்ஸ் ஸ்கூலா வந்து இருக்கு, சலேம் ஹவுஸ். அங்க வந்து டேவிடை வந்து அனுப்ப போறாரு. அந்த ஸ்கூலோட ஹெட் மாஸ்டர் வந்து மிஸ்டர் கிரியாக்கல் அப்படிங்கிற ஒரு பர்சன். டேவிடை எப்படியாவது இந்த ஹவுஸ்ல இருந்து வெளியே அனுப்பணும்னு நினைச்சாரு. ஸோ அதே மாதிரி சென்ட் பண்ணவும் போறாரு மிஸ்டர் மர்ட்ஸ்டோன். ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடி டேவிட் வந்து ஒரு பிளேஸ்க்கு போயிட்டு விசிட் பண்றான். அந்த பிளேஸோட நேம் வந்து யார் மவுத் அப்படிங்கிற ஒரு பிளேஸ். இவனோட ஹவுஸ் இருக்கிறது வந்து பிளண்டர் ஸ்டோன். இந்த ஸ்டோரியே டோட்டலா வந்து 4 டிஃப்ரெண்டான பிளேசஸில் வந்து நடக்கிற மாதிரி வந்து காட்டியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து பிளண்டர் ஸ்டோன், இப்போ யார் மவுத் அப்படிங்கிற ஒரு நியூ பிளேஸ் வந்து இருக்குது. இது வந்து ஒரு கோஸ்டல் வில்லேஜ். இந்த வில்லேஜ் வந்து நம்ம பெகட்டின்னு பார்த்தோம்ல, இவங்க வீட்டோட ஹவுஸ் கீப்பர், அந்த பெகட்டியோட ஹோம் டவுனாக வந்து இருக்குது. ஸோ ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி பெகட்டியோட ஹோம் டவுனில் போயிட்டு கொஞ்ச நாள் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். அது வந்து ஒரு கோஸ்டல் வில்லேஜாக இருக்குது. பெகட்டியோட பிரதர் அங்கே தான் ஒரு ஃபிஷர் மேனாக வந்து இருக்காங்க. அவர் வந்து ஒரு போட்டை வந்து ஓன் பண்ணியிருக்காரு. அந்த போட்டையே
அவர் ஒரு ஹவுஸாக வந்து கன்வெர்ட் பண்ணியிருக்காராம். அந்த போட்டை வந்து அப்சைட் டவுன் திருப்பி போட்டு அதை அந்த கோஸ்டல் ஏரியாவில் ஒரு ஹவுஸ் மாதிரி இந்த பெகட்டியோட பிரதர் வந்து கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மிஸ்டர் பெகட்டி இருக்காங்கல்ல, அவங்களோட ஃபுல் நேம் பார்த்தோம் அப்படின்னா மிஸ்டர் டேனியல் பெகட்டியா வந்து இருக்குது. அந்த ஹவுஸ், அந்த போட்டாக மாற்றிருக்க அந்த ஹவுஸில் வந்து இவங்க 2 ஆர்ஃபன்ஸை வந்து வளர்க்குறாங்களாம், ஹாம் அண்ட் எமிலி. ஹாம் வந்து ஒரு பாய், எமிலி வந்து ஒரு லிட்டில் கேர்ள். இவங்க 2 பேரையும் இந்த டேனியல் பெகட்டி தான் பார்த்துக்கிறாரு. அண்ட் ஆல்சோ மிஸ்ஸஸ் கம்மிஜ் அப்படிங்கிற ஒரு விடோவையும் இவர் வந்து பார்த்துக்கிறாராம். இந்த விடோ வந்து இவருக்கு முன்னாடி இருந்த ஒரு பிஸ்னஸ் பார்ட்னரோட விடோவாக இருக்காங்க. ஸோ அவங்களையும் பார்த்துக்கிறாரு. இந்த ஆர்ஃபன்ஸ் எல்லாம் இவர் வந்து டேக் கேர் பண்ணுறாரு. ஸோ பார்த்தோம் அப்படின்னா மிஸ்டர் டேனியல் பெகட்டி ரொம்பவே ஒரு குட்டான கேரக்டராக தான் இருக்காங்க. ரொம்ப ஒரு ஜெனரஸான மேனாக வந்து இருக்காங்க. டேவிட் அங்கே போயிட்டு வந்து 2 வீக் வந்து அங்கே ஸ்பெண்ட் பண்ணுறான். அந்த டைம் வந்து அவன் வந்து ரொம்ப வந்து என்ஜாய் பண்ணுறான். எமிலிக்கு அந்த டைமில் இவனோட ஏஜ் தான் இருக்குது. இப்போ இவனுக்கு எமிலி மேலே ஒரு ஹியூஜான ஒரு க்ரஷ் வந்து வந்துடுது. டேவிடோட லைஃப்பில் 3 விமன் வந்து கிராஸ் ஆவாங்க. அதில் ஃபர்ஸ்ட் கேர்ள் வந்து இந்த எமிலி தான். சின்ன வயசில் யார்மவுத் அப்படிங்கிற கோஸ்டல் வில்லேஜ்க்கு போயிட்டு தங்கும்போது அங்கே பார்த்த அந்த கேர்ள் தான் எமிலி. நம்ம டேவிட்க்கு எமிலி மேலே ஒரு ஹியூஜ் க்ரஷ் தான், லவ்னு சொல்ல முடியாது, ஏன்னா சின்ன பசங்கள்ல. ஸோ ஒரு க்ரஷ் வந்து எமிலி மேலே வந்திருக்குது. அதுக்கு அடுத்த எபிசோடில் பார்த்தோம் அப்படின்னா டேவிட் வந்து அவனோட புது ஸ்கூலுக்கு வந்து போயாச்சு. புது ஸ்கூலோட நேம் வந்து சலைம் ஹவுஸாக வந்து இருக்குது. அதோட ஹெட் மாஸ்டர் வந்து மிஸ்டர் கிரியாக்கல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இவன் வந்து ஜாயின் பண்ணும்போதே மிஸ்டர் மர்ட்ஸ்டோன் வந்து என்ன சொல்லி விடுவாங்க அப்படின்னா, டேவிட் வந்து ஒரு பேடான ஒரு கிட், ஸோ எப்படினாலும் நீங்கள் அவனை அடித்து திருத்துங்க அப்படிங்கிற மாதிரி மிஸ்டர் மர்ட்ஸ்டோன் வந்து ஹெட் மாஸ்டருக்கு வந்து இன்ஃபார்ம் வந்து பண்ணியிருப்பார். ஸோ மிஸ்டர் கிரியாக்கல் வந்து எப்போவுமே வந்து டேவிடை வந்து அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. டேவிட் அங்கே போயிட்டு அந்த பாய்ஸ் ஸ்கூலில் 2 பேரை வந்து ஃப்ரெண்டாக வந்து பிடிச்சிக்கிறான். ஒன்று வந்து ஜேம்ஸ் ஸ்டீர்ஃபோர்த் அப்படிங்கிற ஒரு பர்சன், இன்னொன்று வந்து டாமி ட்ராடல்ஸ் அப்படிங்கிற ஒரு பர்சன். ஜேம்ஸ் வந்து ரொம்ப அழகான ஒரு பாய், பார்த்தாலே ஒரு சாமிங்கான ஒரு பாயாக வந்து இருக்கிறான். எல்லாருக்குமே இந்த ஜேம்ஸ் ஸ்டீர்ஃபோர்த்தை வந்து ரொம்பவே வந்து பிடிக்குமா. இவன் தான் இப்போ டேவிடோட நியூ ஹீரோவாக வந்து இருக்கான். அண்ட் இன்னொரு பாய் பார்த்தோம்ல, டாமி ட்ராடுன்னு சொல்லிட்டு, இவனும் ஒரு நல்ல பையன்தான். ஆனால் என்ன, நிறைய பேர்கிட்ட அடி வாங்கக்கூடிய ஒரு கேரக்டராக வந்து இவன் வந்து இருக்கான். எப்போல்லாம் அப்செட்டாக இருக்கானோ அவன் வந்து ஸ்கெலிட்டன்ஸை வந்து ட்ரா பண்ணுவானாம். அண்ட் ஒரு இன்ஃபர்மேஷன், இவன் வந்து இந்த ஸ்கூலில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறான்ல, அப்போது ராபின்சன் க்ரூசோ அந்த புக்கை வந்து இவன் வந்து ரீட் பண்ணுறானா. டேனியல் டீஃபோவோட ராபின்சன் க்ரூசோன்னு ஒரு புக் இருக்குல்ல, ஸோ அந்த புக்கை வந்து இவன் வந்து ரீட் பண்ணுவான். அவனோட ஃபாதரோட லைப்ரரியிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருப்பான், அதை வந்து ரீட் பண்ணுவானாம். இப்படியே டேவிடோட டைம் வந்து ஸ்கூலில் 2 டேர்ம்ஸ் வந்து அப்படியே போகுது. ஒன் டே இவனுக்கு வந்து ஒரு நியூஸ் வந்து வருது. அவனோட மதரும் அவனோட பேபி பிரதரும் இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற நியூஸ் வந்து வருது. அவங்க மதர் வந்து திரும்பியும் கன்சீவ் ஆகி இருப்பாங்க. அவங்க சைல்டு டெலிவர் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ப்ராசஸில் அவங்க வந்து இறந்து போயிடுறாங்க. அண்ட் சூன் அவங்க டெலிவர் பண்ண அந்த பேபி பிரதரும் கூட இறந்து போயிடுறாங்க. இந்த நியூஸ் வந்து டேவிட்க்கு தெரிய வரும்போது ரொம்ப அவன் வந்து கஷ்டப்படுறான். வேகமாக பிளண்டர் ஸ்டோனுக்கு வந்து அந்த ஃபியூனரை அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அங்கே வந்து போகிறான். மர்ட்ஸ்டோன் வந்து இப்போ அவரோட லைஃப்பில் கொஞ்சம் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிளை வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காரு. அதனால அவர் என்ன திங்க் பண்ணுறாங்க அப்படின்னா, டேவிட் என்மை வந்து ஸ்கூலுக்கு அனுப்ப வேண்டாம், இவர் வந்து ஒரு ஒயின் பாட்லிங் ஃபேக்ட்ரி வந்து வச்சிருக்காரு லண்டனில். அதோட நேம் வந்து மர்ட்ஸ்டோன் அண்ட் கிரின்பி. அந்த ஃபேக்ட்ரிக்கு இவனை வந்து வேலைக்கு வந்து அனுப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. டேவிட்க்கு அந்த டைம் வந்து 10 வயசு தான் ஆகுது. இதை எதுக்காக போர்ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த டைமில் சைல்டு லேபர்லாம் இருந்திருக்கு அப்படிங்கிறக்காக போர்ட்ரை பண்ணுறாங்க. அதனால டேவிட் வந்து அந்த சலேம் ஹவுஸில் அவனோட ஸ்கூலிங்கை வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு லண்டனுக்கு வந்து தனியாக தான் போகிறான். லண்டனில் அவன் தங்கி இருக்கிறான்ல, ஒரு பிளேஸில் தங்கி இருப்பான். அந்த லேண்ட்லார்டோட ஃபேமிலி வந்து த மிக்காபர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபேமிலி வந்து இருக்காங்க. அந்த மிக்காபர் வந்து ரொம்ப ஸ்பெண்ட் த்ரிஃப்டான ஒரு பர்சன். காசை வந்து சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்க மாட்டார். நல்ல காசை வந்து செலவு பண்ணுவார். அவரோட ஃபுல் நேம் வந்து வில்கின்ஸ் மிக்காபர். அண்ட் அவங்களோட ஒய்ஃப் இருக்காங்க அண்ட் சில்ட்ரனும் இருக்காங்க. இவங்களோட ஃபேமிலி வந்து ரொம்ப ஃபினான்ஷியலாக ஸ்ட்ரகிள் ஆகிட்டு தான் இருக்காங்க. அந்த ஃபேமிலியோட ஒரு ஹவுஸில் தான் இவனும் வந்து ரெண்ட்டுக்கு போயிட்டு வந்து இருக்கான். அண்ட் இந்த மிக்காபர்ஸ் வந்து நிறைய நியூவான ஜாப்ஸ் வந்து கிடைக்குமா அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க. பட் எதுவுமே கரெக்டாக வந்து அவங்களுக்கு வந்து செட் ஆகலை. அவங்க இன்னுமே கூட அதிகமான டெட், அதிகமான கடனுக்குள்ளே தான் போயிட்டே இருக்காங்க. டேவிட்க்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த மிக்காபர் பர்சனை வந்து ரொம்பவே வந்து பிடிக்குமா. அவர்கிட்ட பேசினா நல்லா ஜாலியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இவன் வந்து என்ஜாய் பண்ணுவானா. மிக்காபர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவர் வந்து ரொம்ப கடன் வாங்கியிருக்காரு, எதையுமே கட்ட முடியலை அப்படிங்கிறக்காக அவரை அரெஸ்ட் பண்ணி டெட்டார்ஸ் பிரிசனுக்கு வந்து அனுப்பிடுறாங்க. அந்த டைமில் வந்து டெட்டார்ஸ் பிரிசனும் ஒன்று வந்து இருந்திருக்கு. அப்படின்னா கடனை வாங்கிட்டு அடைக்க முடியாதவங்கள அந்த பிரிசனில் போயிட்டு போட்டுருவாங்களாம். இவரை போட்டு அந்த
பிரிசனோட நேம் வந்து கிங்ஸ் பெஞ்ச் பிரிசன். அங்கே மிஸ்டர் மிகாபரை வந்து சென்ட் பண்ணிட்டாங்க. இப்போ டேவிட்க்கு வந்து ரொம்ப டிசப்பாயிண்டடாக இருக்குது. இந்த ஸ்டோரியில் நிறைய பிளேசஸ் வந்து ஷிஃப்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ கன்ஃபியூஷனாக தான் இருக்கும். பட் கேர்ஃபுல்லாக வந்து கவனிச்சுக்கோங்க. இவன் பிறந்த பிளேஸ் வந்து பிளண்டர்ஸ்டோன் அப்படிங்கிற ஒரு பிளேஸ். அவனோட ஏர்லி சைல்டுஹுட் அங்கே தான் இருக்குது. அதுக்கப்புறம் யார்மவுத் அப்படிங்கிற ஒரு பிளேஸ் அந்த பெகட்டியோட கோஸ்டல் வில்லேஜாக இருக்குது. அங்கே வந்து இவன் வந்து போகிறான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சலேம் ஹவுஸ் அந்த பிளேஸில் தான் இவனோட ஸ்கூலிங்கை வந்து பண்ணுறான்னு பார்த்தோம். அண்ட் இப்போ வந்து லண்டனுக்கு அந்த ஒயின் பாட்டில் ஃபேக்ட்ரிக்கு வந்து ஒர்க் பண்ண வந்திருக்கும் போது ஒருத்தரோட வீட்டில் தங்கியிருக்கான்ல அந்த லேண்ட்லார்டோட ஃபேமிலி வந்து மிகாபர்ஸாக இருக்குது. இது வந்து லண்டனில் இருக்குது. இப்போ அந்த மிகாபரையும் வந்து பிரிசனில் வந்து போட்டுட்டாங்க. இப்போ டேவிட்க்கும் அந்த ஒயின் பாட்டில் ஃபேக்ட்ரியில் வந்து ஒர்க் பண்ணுறது வந்து பிடிக்கல. அந்த பிளேஸ்லேருந்து எப்படியாவது எஸ்கேப் ஆகிடணும் அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணுறான். திங்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது பெகட்டி வந்து இவனுக்கு இவனோட கிரேட் ஆண்ட்டை பற்றி சொன்ன ஒரு விஷயம் வந்து ஞாபகம் வருது. அவங்களோட நேம் வந்து மிஸ் பெட்ஸி ட்ராட்வுட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது ஞாபகம் வருது. ஓகே, நம்ம வந்து எப்படியாவது போயிட்டு அவங்கள கண்டுபிடிச்சி அவங்கக்கிட்ட ஹெல்ப் வந்து கேட்போம் அப்படின்னு சொல்லி இப்போ டேவிட் வந்து திங்க் பண்ணுறான். அவங்க இருக்கக்கூடிய பிளேஸும் கூட இவனுக்கு வந்து தெரியுது. அந்த பிளேஸோட நேம் வந்து டோவர் அப்படிங்கிற ஒரு பிளேஸ். லண்டன்ல இருந்து டோவர் வந்து 70 மைல்ஸ் வந்து இருக்குது. ஸோ 70 மைல்ஸ் வந்து நடந்தே வந்து போகிறான். எப்படியாவது அவங்கள கண்டுபிடிச்சு ஹெல்ப் கேட்கணும் அப்படிங்கிற சொல்லிட்டு இவன் வந்து போகிறான். மிஸ் பெட்ஸி வந்து பார்க்குறாங்க. இவனை பார்க்கும்போது ரொம்ப எக்ஸாஸ்டடாக இருக்கான். 70 மைல்ஸ் வந்து நடந்து வந்திருக்கான். இடையில ஏதாவது சின்ன வெஹிக்கிள் இருந்தால் கொஞ்சோண்டு லிஃப்ட் கேட்டு அந்த மாதிரி இவன் வந்து வந்திருக்கான். ஸோ ரொம்ப எக்ஸாஸ்டடாக ரொம்ப ப்ரோக்கனாக இருக்கான் டேவிடை அவங்களோட ஹவுஸ்குள்ளே வந்து மிஸ் பெட்ஸி வந்து எடுத்துக்கிறாங்க. இந்த பெட்ஸி பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஸ்டர்னான லேடி. முதல்ல டேவிட் பிறந்திருக்கும் போது இவன் வந்து ஒரு பாயாக இருக்கிறதுனால நான் வந்து பார்க்க மாட்டேன் அப்படி சொல்லி போயிடுவாங்கலாம் பார்த்தோம்ல. அட் த சேம் டைம் இந்த பெட்ஸி வந்து கொஞ்சம் சேரிட்டபிளான லேடியும் கூட தான். இப்போ டேவிடை பார்க்கவே ரொம்ப அவங்களுக்கு வந்து ரொம்ப பாவமாக இருக்கிறதுனால அவனை வந்து எடுத்துக்கிறாங்க. ஆல்சோ இவங்களோட வீட்டில் ஒரு ஓல்டர் மேனையும் கூட இவங்க வந்து அடாப்ட் பண்ணி வச்சுருக்காங்களாம். அவரோட நேம் வந்து மிஸ்டர் டிக். அண்ட் அவர் வந்து கொஞ்சம் மென்டலி இல்லான ஒரு பர்சன். அவரையும் கூட இந்த பெட்ஸி தான் வந்து பார்த்துக்கிறாங்க. இப்போ டேவிட் வந்து இந்த பெட்ஸியோட ஹவுஸில் ஹாப்பியாக வந்து செட்டில் ஆகிட்டான். இந்த மர்ட் ஸ்டோன் இருக்காருல்ல, டேவிடோட ஸ்டெப் ஃபாதர், அவர் எப்படியோ டேவிடை வந்து ட்ராக் பண்ணி கண்டுபிடிச்சிட்டாரு டோவரில். பெட்ஸியை வந்து பார்க்குறதுக்கு இந்த மர்ட் ஸ்டோனும் அவரோட சிஸ்டர் ஜேன் 2 பேருமே வந்து வந்திருக்காங்க. பட் பெட்ஸி வந்து அவங்கள பேசி வந்து அனுப்பி வச்சுட்டாங்களாம். அண்ட் இப்போது டேவிடை வந்து பெட்ஸி அவங்களோட வார்டாகவே எடுத்துக்கிறாங்க. நான் ஒன்று இன்னுமே ஒரு நல்ல ஸ்கூலுக்கு அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து திங்க் பண்ணுறாங்க. அந்த நல்ல ஸ்கூல் வந்து கேண்டர்பரி அந்த பிளேஸில் வந்து இருக்குது. நான் ஒன்று அந்த ஸ்கூலுக்கு வந்து சென்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து டிசைட் பண்ணியிருக்காங்களாம். அண்ட் கேண்டர்பரிக்கு போனதுக்கு அப்புறம் டேவிடோட லைஃப் வந்து எப்படி வந்து சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் லெக்சரில் வந்து பார்ப்போம். அண்ட் that's it for this lecture. We will meet in the next lecture. Thank you.